வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான அந்த நேர்காணல், அந்த இன்டர்வியூக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் முக்கியமான வினாக்கள் நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து முக்கியமாக அந்த அமைச்சர்கள் பற்றி கேட்குறாங்கன்னு நிறைய இன்டர்வியூ கலந்து கொண்ட நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நில வகைப்பாடுகளும் நில வரி மதிப்பு, அதாவது நில வரி விதிப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு கிராமத்தில் நம்ம வேலை வாங்க போகிறோம் அப்படின்னாலே இந்த நில வகைப்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நன்சி நிலம், ஒருபோக நஞ்சை, இருபோக நஞ்சை, புன்சை, மானாவாரி, ஆயக்கட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நன்சை நிலம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நன்சை நிலம் என்பது என்ன அப்படின்னா, அரசாங்க பாசன ஆதாரங்களின் மூலம் பாசன வசதி பெறக்கூடியது. அதாவது ஒரு ஆறோ ஒரு கம்மாயோ நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு அருகாமையில் இருந்து அதிலிருந்து நீர் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து அரசாங்க பாசன ஆதாரங்கள் மூலம் பாசன வசதி பெறுவது. அதாவது நம்ம மோட்டர்லையோ அல்லது கிணற்று பாசனம் அப்படின்னா அந்த கிணற்று நீர் பாசனம் வச்சுருக்கவங்களுக்கும் மோட்டர் வச்சுருக்கவங்களுக்கும் காசு கொடுத்து தான் மணிக்கு 30 ரூபா 40 ரூபான்னு காசு கொடுத்து தான் தண்ணியை பாய்ச்சுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இல்லாமல் அரசாங்கத்தில் தான் தண்ணி எடுத்து பாய்ச்சிடும். ஓகேவா? மண்ணின் தரம், மண்ணோட தரம், வயனம் அப்படின்றது முந்தைய ஆண்டுகளில் அந்த நிலத்தில் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்றது அது விளைச்சலை பொறுத்து தான் வயனம் முடிவு பண்ணுவாங்க. வயனம் மேம்பட்டதுமான, அதாவது விளைச்சல் மேம்பட்டிருக்கும் அந்த இடத்துல. விவசாய நிலம் தான் நன்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அரசாங்க பாசன ஆதாரங்கள் மூலம் பாசன வசதி பெறக்கூடியதும் மண்ணின் தரம் மற்றும் வயலம் மேம்படுத்துமான விவசாய நிலம் தான் நன்சை. அதாவது நன்சை நம்ம வந்து தமிழில் வந்து பிரித்துள்ளது மூலம் நன்மை பிளஸ் செய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிலம் நம்ம நன்மையை செய்யக்கூடிய நிலம், அதாவது உயர்ந்த தரத்தில் இருக்கிறது நன்சை தான். ஒருபோக நஞ்சை, அதாவது பசலி ஆண்டு அப்படின்னு இன்னும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு. பசலி ஆண்டு அப்படின்றது ஜூலை 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் உள்ள டேட்டை தான் பசதி அப்படின்னுவோம். அதாவது பசலி அப்படி சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ நிதிநிலை அறிக்கையெல்லாம் போடுறாங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் அந்த இது போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பசலி ஆண்டு அப்படின்றது வருவாய்த்துறையில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அலகு. ஓகேவா? ஒரு பசலி ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட பாசன ஆதாரத்திலிருந்து தேவையான தண்ணீர் சாதாரண பருவத்திற்கு, ஓகேவா? சாதாரண பருவம் அப்படின்றது மழைக்காலம் இல்லாத டயத்தில் சாதாரண பருவத்திலையுமே ஒரு போக பயிர் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அந்த பயிரோட விளைச்சலை கொடுத்துரும். அந்த மாதிரி உள்ள பயிர் தான் ஒரு போக பயிர். அதாவது ஒரு பயிர் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. ஓகேவா? தங்கு தடையின்றி தண்ணீர் கொடுக்க கூடிய நன்சை நிலங்கள் ஒருமுக நஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பசலி ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட பாசன ஆதாரத்திலிருந்து தேவையான தண்ணீர் சாதாரண பருவத்தில் ஒருபோக பயிருக்கு தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய நஞ்சை நிலங்கள் ஒருபோக நஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே இருபோக நஞ்சை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பசலி ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட பாசன ஆதாரத்திலிருந்து தேவையான தண்ணீர் சாதாரண பருவத்திலும் இருபோக பயிருக்குன்னா முதல் பயிர் பிடிச்சி அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கிறது மறுபடியும் பயிர் போடுறாங்க. ஓகேவா? ஆனால் ஒரே பயிர் போட மாட்டாங்க, இருபோகம் அப்படின்னா அந்த நெல் விளையிற காலத்தில் நெல்லும் அதுக்கடுத்து அடுத்த பயிர் அந்த மாதிரி போடுறாங்கல்ல. தங்குதடையின்றி கொடுக்கக்கூடிய நன்சை நிலங்கள் இருபோக நன்சை நிலங்கள். இதற்குரிய தீர்வைகள் நிலவரி திட்டத்தின் போது நிர்ணயம் செய்யலாம். ஓகேவா? நிலவரி திட்டத்தின் போது தான் இதற்குரிய தீர்வைகள் வந்து நிர்ணயம் செய்வாங்க. அந்த வயனம் இதெல்லாம் வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து புன்சை நிலம் அப்படின்றது என்ன பார்த்தோம். புன்சை நிலம் என்பது என்ன? நீர்ப்பாசன வசதி, மண்ணின் தரம் மற்றும் பயணம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. பெரும்பாலான புன்சை நிலங்கள் கிணற்றுகள் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. அதாவது புன்சை நிலம் அப்படின்றதுக்கும் இந்த மானாவாரி அப்படின்றதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். புன்சை நிலம் அப்படின்னா மழையிலையும் நீர் பெறும், மழை மூலியமாக கிடைக்கும் நீர், ப்ளஸ் நம்ம கிணறு வச்சுருக்கவங்க, மோட்ரு வச்சுருக்கவங்க, ஊர்னி வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து காசு கொடுத்து மணிக்கு இவ்வளோ அப்படின்னு தண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதான் புன்சை நிலம். மானாவாரி அப்படின்றது மழை மட்டும்தான், அது பக்கத்தில் நியரஸ்ட்டாக மோட்ரு கிணறு எதுவுமே இருக்காது. அப்போனா மழையை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது தான், மழையை பெரும்பாலும் நம்பி உள்ள போய் தான் மானாவாரி. புன்சை அப்படின்றது அரசாங்க நீர்ப்பாசன ஆதாரம் தவிர்த்து மற்ற ஆதாரங்கள் இருந்து கிணறு, மோட்ரு, ஏரி, மலை இந்த மாதிரியான இதுலேருந்து நிலம் நீர் கிடைக்கும். அதுக்கடுத்து மண்ணின் தரம் வந்து நன்சை தரத்துக்கு அடுத்த தரம் வந்து புன்சை. பயணம் விளைச்சலும் நன்சைக்கு அடுத்த தரம் வந்து புன்சை தான். அதான் பாருங்க, நன்சை நிலத்தை விட சற்று அடுத்த தரம் தான் புன்சை நிலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மானாவாரி அப்படின்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. என்னென்னு மழையை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான் மானாவாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டா நிலம் என்பது என்ன? முதல்ல வந்து பட்டாவுக்கும் சிட்டாவுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கும். பட்டா அப்படின்றது ஒரு நிலத்தை இந்த உரிமையாளர் வச்சிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் பட்டால. சிட்டா அப்படின்றது அந்த நிலத்தோட தன்மை, அந்த நிலம் வந்து நன்சையா புன்சையா மானாவாரியா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதோட வயட முறை எல்லாமே இருக்கும் அதில். ஓகேவா? பட்டா நிலம் என்பது என்ன? அதாவது நன்சை, புன்சை மற்றும் மானாவாரி நிலங்களை உள்ளடக்கி விவசாய நிலப்பகுதிகளுக்கு பட்டா நிலம் எனப்படும். இதன் உடைமையாளர் பட்டாதாரர் எனப்படுவோம். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக தெரியல. ஓகேவா? அடுத்து போயிடும். புறம்போக்கு என்பது என்ன? அது புறம்போக்கு நிறைய திட்டிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம். புறம்போக்கு என்பது என்னன்னா,
அரசுக்கு சொந்தமானதும் பட்டா மூலம் ஒப்படைவு செய்யப்படாததுமான இடங்கள் புறம்போக்கு எனப்படும். அதாவது அரசுக்கு சொந்தம், ஆனால் அதில் யாரும் பட்டா போட்டு ஒப்படைப்பு செய்யலை. இது வந்து வண்டிப்பாதை புறம்போக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, மயான புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு. நத்தம் அப்படின்றது ஊரக பகுதியில் இருக்கக்கூடியதான் நத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வீடுகள் இருக்கக்கூடிய ஊரக பகுதியை நத்தம். நத்தம் புறம்போக்கு என பல வகைப்பாடுகள் அதில் இருக்கு. ஓகேவா? அடுத்து நத்தம் என்றால் என்ன? அதாவது விவசாயம் அல்லாத ஊர் பகுதிகளில் மக்கள் வசிப்பிடங்கள் என வகைப்படுத்தப்பட்ட இடங்கள் தான் நத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊர் பகுதியில், கிராம பகுதியில் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வீடு கட்டி புழங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடங்கள தான் நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நத்தம் புறம்போக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் புறம்போக்கு நிலம் இருக்குதுன்னு வச்சுங்க. அரசாங்கத்தோட நிலம் இருக்குது. ஓகே, அதை வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட உரிமையில் இல்லை, அது அரசாங்கத்தோட நிலம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசாங்கத்தோட நிலம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது ஊரில் நம்ம கிராமத்தில் வீடு கட்டி பயன்படுத்திட்டு இருக்கோன்றப்ப, வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்குன்னா அது பயன்படுத்துகிறோம்னா அது வந்து நத்தம் புறம்போக்கு. ஊரில் மக்கள் வசிப்பதற்கு அமைந்த அரசு சொந்தமான இடங்கள் நத்தம் புறம்போக்கு எனப்படும். ஓகே, அடுத்து பாருங்க. தீர்வை ஏற்பட்ட தரிசு என்றால் என்ன? அதாவது சில நிலங்கள் நிலவரி விதிக்கப்பட்டிருந்தும் நிலவரி திட்டத்தின் போது உரிமை கொண்டாடாத நிலையில் அந்த தீர்வை ஏற்பட்ட தரிசு என அழைக்கப்படுகிறது. அதாவது சில நிலங்களுக்கு வந்து நிலவரி விதிச்சிருப்பாங்க, ஆனால் நிலவரி திட்டத்தின் போது அதில் வந்து யாரும் உரிமை கொண்டாட மாட்டாங்க. ஓகேவா? அப்படி அனாதையை விட்டுட்டு போகிற நிலம் தான் தீர்வை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சில மாவட்டங்கள் அனாதீனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அனாதீனம் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்கலாம். தீர்வு ஏற்பட்ட தரிசுக்கு இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்க நம்ம கிராம பகுதியில் அப்படி கேட்டாங்கன்னா அனாதீனம். ஓகேவா? நிலங்களுக்கு எவ்வாறு தீர்வை நிர்ணயிக்கப்படுகிறது, அதாவது எப்படி நில வரி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றதும். நிலவரி திட்டத்தின் மதிப்பீடு செய்யப்பட்ட காலத்தின் மண்ணின் தரம். நிலவரி திட்டம் மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த காலத்தில் உள்ள மண்ணின் தரம், அதுவும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 ஆண்டுகள் மாவட்ட அளவிலான சராசரி தானிய விளைச்சல். அந்த மண்ணில் 20 ஆண்டுக்கு முன்னாடி எப்படிலாம் விவசாயம் இருந்திருக்கு, 20 ஆண்டு, அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்றதையும், மண்ணின் தரம், பயணம், அதாவது விவசாயம், கூட்டுச் சேர்க்கை, குறிப்பிட்ட நிலத்தின் முக்கிய விளைபொருள்களின் 20 ஆண்டு மாவட்ட அளவிலான சராசரி தானிய விளைச்சல் மற்றும் வருவாய் ஆகிய அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் நிலங்களுக்கான தீர்வை, அதாவது நில வரி நிர்ணயிக்கப்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க. நிலவரி என்பது என்ன? இது ஒன்றும் அவ்வளோ பெருசு தெரியல. நிலத்தின் தர தீர்வை, உள்ளூர் வரி, உள்ளூர் மிகை வரி, பசலி ஜாஸ்தி, தீர்வை ஜாஸ்தி அபராதம், புறம்போக்கு நில அபராதம் உள்ளிட்டவை கணக்கிடப்படும். இதன் மொத்தத்திலிருந்து நிலையான கழிவுகள், பருவகால கழிவுகள் கழிக்கப்பட்டு மீதம் நில வருவாய் ஆகும். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க. பசலி ஜாஸ்தி என்றால் என்ன? பசலி ஜாஸ்தி என்றால் என்ன? ஓகேவா? இது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு போக நஞ்சையில், ஒரு போக நஞ்சை தான். ஒரு போக நஞ்சையில் இரண்டாம் போக பயிர் அதே நீர்ப்பாசன ஆதாரத்தை கொண்டு பாசனம் செய்தான். ஒரு போகம் 6 மாதம் தான் தண்ணின்னு போட்டாச்சு, ஆனால் இரண்டாவது பயிரையும் அதே நீர்ப்பாசன ஆதாரத்தை வச்சு, ஓகேவா, அதே அரசாங்கத்தோட நீர்ப்பாசன ஆதாரத்தை வச்சு பாசனம் செய்தால் தரத்தீர்வையுடன் இரண்டாம் போக பயிரிட்டப்பட்ட பரப்பிற்கு அப்புள்ளத்தின் தீர்வையில் சரிபாதி விதிக்கப்படும். அதாவது ஒரு போகத்துக்குள்ள காசை முழுசாக போட்டுருவாங்க. அந்த ரெண்டாவது நீ ஒரு போகம், ஒரு போகம்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 போகம் போடுறோம். ஓகேவா? தண்ணி எடுத்து, அதனால் ஒரு போகத்துக்கு முழுசாகவும் இன்னொரு போகத்துக்கு பாதி, சரிபாதி அதில் வரியில் சேர்த்துக்குவாங்க. இந்த தீர்வை தான் பசலி ஜாஸ்தி தீர்வை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பசலியில் நம்ம வந்து ஒரு போகம்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு, ஆனால் நம்ம 2 போகம் 2 விளைச்சல் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன செய்வாங்க, அந்த ஒரு இதுக்கு முழுசாகவும் இன்னொரு இதுக்கு பாதி காசு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? தீர்வை ஜாஸ்தி என்றால் என்ன? தீர்வை ஜாஸ்தி அப்படின்னா புஞ்சை நிலங்களுக்கு அல்லது புறம்போக்கு நிலங்களுக்கு அரசு நீர்ப்பாசன ஆதாரத்தின் மூலம் பயிரிடப்பட்ட பரப்பிற்கு ஏற்ப விதிக்கப்படும் தண்ணீர் தீர்வை ஜாஸ்தி எனப்படும். அதாவது புஞ்சை நிலமோ அல்லது புறம்போக்கு நிலமோ இருக்குது. புஞ்சை நிலம், புறம்போக்கு நிலம் என்னது? அரசு நீர்ப்பாசன ஆதாரம் தவிர்த்த நிலங்கள் தான். பக்கத்தில் கம்மாயோ ஒரு ஆறோ எதுவுமே இருக்காது. கிணற்றின் பாசனத்தை நம்பி இருக்கணும், இல்லை மோட்ரு, இல்லைன்னா மழை நீரை தான் நம்பி இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இடம் அரசு நீர்ப்பாசன ஆதாரத்தின் மூலம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போதைக்கு தண்ணீருக்கு என்ன போடுவாங்க? தீர்வை ஜாஸ்தின்னு ஒன்று போடுவாங்க. அதாவது புஞ்சை நிலத்துக்கு சாதாரண வரியோட, நிலவரியோட அந்த தண்ணீருக்காக சேர்த்து தீர்வை ஜாஸ்தி. ஓகேவா? பசலி ஆண்டு என்பது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை ஏற்படும். அடுத்து போவோம். வருவாய் தீர்வாயம் அல்லது ஜாமவந்தி. ஜாமவந்தின்றது கொஸ்டின் இருக்கிற ஏரியா தான். ஜாமவந்தினா என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம போகணும். ஒவ்வொரு பசலி ஆண்டு முடிவிலும் கிராம கணக்குகள் முடிக்கப்பட்டு, அதாவது விஏஓவும் கிராம ஊராட்சி செயலாளரும் அந்த கணக்கை முடிக்கிறாங்க. வட்டாட்சியர் அலுவலக கணக்குடன் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, சரி பார்ப்பாங்க. இந்த கணக்கு ரெண்டும் சரியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வட்டாட்சியர் அலுவலக கணக்குடன் ஒப்பிட்டு பார்க்கும் நிகழ்வு தான் ஜாமபந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நாளில் பட்டதாரிகளிடமும் பொதுமக்களிடமிருந்தும் மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். இந்த மாதத்தில் முதல் தியகலமெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குற மாதிரி
இந்த நாளில் பட்டதாரிகளிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாகவே அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் பாசன ஆதாரம். இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக நீங்கள் லைட்டாக வாட்ச் பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன். இதோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அவ்வளோதான், 2 விதம் இருக்குது. ஆயக்கட்டு நிலம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம். ஆயக்கட்டு நிலம் அப்படின்றது ஒரு பாசன ஆதாரத்திலிருந்து சாகுபடிக்கு நீர் பெறுவதற்காக பதிவு செய்யப்பட்ட நிலங்கள் ஆயக்கட்டு நிலம். அதாவது வயல் பக்கத்தில் ஒரு ஆறோ ஒரு ஏரியோ ஒரு கம்மா ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அரசாங்கத்தோட நீர்ப்பாசன ஆதாரம் ஒரு சைட்லேருந்து மட்டும் நமக்கு தண்ணி கிடைக்கிறது ஆயக்கட்டு நிலம். அதே கூட்டு ஆயக்கட்டு அப்படின்னா இங்கிட்ட ஒரு கம்மா இங்கிட்ட ஒரு கம்மா, அல்லது இங்கிட்ட ஒரு ஆறு இங்கிட்ட ஒரு ஆறுன்னு நடுவில் வயல் இருந்துச்சுன்னா இங்கிட்டும் தண்ணி எடுத்துக்குவோம் இங்கிட்டும் தண்ணி எடுத்துக்குவோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இரு பாசன ஆதாரங்களிலிருந்து சாகுபடிக்கு நீர் பெறுவதற்கு பதிவு செய்யப்பட்ட நிலங்கள் கூட்டு ஆயக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேலும் மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி தோழர். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ் செல்லுபடியாகும் கால அளவுகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். வருமான சான்றிதழ் செல்லுபடியாகும் கால அளவு. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி தோழர்.